வணக்கம். இன்று பழைய சோறு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளும் அதன் விளக்கங்களையும் பற்றி கூறுகிறேன். நீங்கள் தினசரி பழைய சோறு சாப்பிடுபவர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கும். புதிதாக சாப்பிடுபவர்களுக்கு கூறும் சில விளக்கங்கள். பழைய சோறு சாப்பிடுவது என்றால் இன்று மாலையில் சோறு வடித்து அது இரவில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலை சாப்பிட வேண்டும். அந்த பழைய சாதத்தில் உப்பு, வெங்காயம், மிளகா, தயிர் இது போன்று எந்த ஒரு பொருட்களும் போடக்கூடாது. வெறும் சாதத்தில் மட்டும் தண்ணியை ஊற்றி அதை சாதாரணமாக கை போடக்கூடாது. அப்படியே கலக்கி அதை மறுநாள் காலை வரை ஊறிய பிறகு அதை சாப்பிட வேண்டும். நீங்கள் சாப்பிடும்போது அதற்கு காரசாரமாக வெங்காயம், மிளகாய், வறுத்த மிளகாய், பச்சை மிளகாய் இப்படி அனைத்தும் எடுத்துக்கொள்கிறீர்கள். சிலருக்கு மிளகாய் செட் ஆகாது, அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். தொகையில், அதாவது புதினா தொகையில், பச்சைக்கல்லை அல்லது வேர்க்கடலை இது போன்ற தொகைகளும் வைத்து சாப்பிடலாம், நன்றாக இருக்கும். சாதம் அதாவது சோறு உங்களுக்கு அரிசி நல்ல அரிசியாக இருக்க வேண்டும். எந்தவித கெமிக்கலும் இருக்கக்கூடாது. விலை உயர்ந்த அரிசிகளிலும் சில விலை இல்லாத அரிசிகளிலும் நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். நீங்கள் அதை மறுநாள் சாப்பிடும்போது நன்றாக இருந்தால் அந்த அரிசி நல்ல அரிசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை இருக்கும். ரசாயனங்கள் கலக்கப்பட்ட அரிசியில் உங்களுக்கு பல உபாதைகளை ஏற்படுத்தும். அது போன்ற அரிசிகளை தயவு செய்து எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். சாதம், சோறு நீங்கள் கலக்கும்போது அரிசி உதிரியாக இருக்க வேண்டும். அதாவது சோறு வெந்த பிறகு கட்டியாக இருக்கும்போது அதில் தண்ணீர் ஊற்றாதீர்கள். அதை பாத்திரத்திலேயே அப்படியே குலுக்குங்கள். அப்போது உங்களுக்கு சோறு உதிரியாக இருக்கும். அதாவது ஒரு சோறும் மற்றொரு சோறும் இப்படி ஒட்டி இருந்தால் அந்த இடைவெளியில் பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆவது குறையும். அதனால் நீங்கள் அனைத்தும் உதிரியாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் பழைய சோறு சாப்பிடுவதால் உடலில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு அதாவது சிறுநீர் அதிகமாக வெளியேறும். உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தொடைப்பகுதியில் அரிப்பு இது போன்று இருப்பவர்களுக்கு அது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பிறகு தொடர்ச்சியாக சாப்பிடுபவர்களுக்கு அது போன்ற பிரச்சனைகள் வராது. இது சாதாரண தண்ணீர் குடித்தாலும் உங்களுக்கு அது உடல் உழைப்பு இருந்தால் மற்ற பிரச்சனைகள் வராது. நீங்கள் இந்த தண்ணீரை குறைந்தபட்சம் 1 லிட்டராவது குடிக்க வேண்டும். அதாவது பழைய சோறு தண்ணீர் 1 லிட்டராவது குடிக்க வேண்டும். சிலர் சோறை தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கும்போது அதிகப்படியான தண்ணீர்களை ஊற்றி அதில் உங்களுக்கு தேவையில் எடுத்துக்கொண்டு மீதி கீழே ஊற்றி விடுவீர்கள். அதுபோன்று செய்யக்கூடாது. பாக்டீரியாக்கள் வீணாகும். அதனால் தேவையான அளவு சாதத்திற்கு மேல் உள்ள நீர் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியாக நீரை ஊற்றாதீர்கள். இது போன்று சாப்பிடுவதால் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும். அரிசி வாங்கும்போது ரேஷன் அரிசியை ஒரு நாள் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். அதே போன்று பிரியாணி அரிசி, பிரியாணி நிறைய பேர் சாப்பிடுகிறார்கள். பிரியாணி அரிசியிலும் நீங்கள் இது போன்று முயற்சி செய்து பார்க்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது அதில் சிறிது உப்பு மட்டும் போட்டு சாப்பிடுங்கள். அதில் மற்றவை சேர்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதாவது மிளகாய், வெங்காயம், தயிர் இது போன்று சேர்த்து சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அது தனிப்பட்ட முறையிலும் சாப்பிடலாம். அல்லது சிலருக்கு சுவைக்காக வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம்.
சிறிய வெங்காயம் நல்லது உடலுக்கு, தயிரும் நல்லது. சிலருக்கு மிளகாய் செட் ஆகாது, அதனால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த பழைய சோறை சாப்பிட்டு நல்ல பலனடையுங்கள். உடல் ஆரோக்கியத்தோடு இருங்கள். வணக்கம்.